ஜிதேஷ்ராஜ் ஸ்காலர்ஷிப் நம்ம கல்லூரியோட முன்னாள் மாணவர் திரு ஜிதேஷ்ராஜ் பெரியசாமியோட நினைவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஸ்காலர்ஷிப் சிறந்த ஆளுமை திறன் மற்றும் தமிழ் அறிதல் உள்ள மாணவர்களை எதிர்பார்க்குது. இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 8 க்ரைட்டீரியா ஃபில் பண்ணணும். அந்த க்ரைட்டீரியாக்கள் என்னென்னா, இந்த காலேஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கணும், அண்ட் நீங்கள் எழுத போகிற 2 செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லையும் பாசிங் கிரேட் வாங்கணும், அண்ட் நீங்கள் வாங்குற எக்ஸ்ட்ரா ஜிபிஏ பாயிண்ட்ஸ் மற்ற அப்ளிகன்ஸோட உங்களுக்கு இருக்கிற ஸ்கோரை ரிலேட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவதாக, நீங்கள் ஒரு மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் முடிக்கணும், மூக்குன்னு சொல்லுவோம். இந்த ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் எடெக்ஸ் கோர்ஸரா பண்ணுற இணையதளங்களில் முடிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு பேஜ் காட்டும். அந்த கம்ப்ளீஷன் பேஜில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக நீங்கள் ஒரு பக்க அளவுள்ள ஒரு ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட் சென்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட் நீங்கள் இப்போ இருக்கிற கல்வியாண்டில் அகாடமிக் இயரில் 4 வாரங்கள் கால அளவு உள்ள ப்ராஜெக்டாக இருக்கலாம். இது சயின்ஸ் ரிலேட்டடாகவோ ஹாபி ரிலேட்டட் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எந்த ஒரு முந்தைய ப்ராஜெக்ட்லேருந்தோ இல்லைனா நீங்கள் ஏற்கனவே பண்ண மற்ற ப்ராஜெக்ட்லேருந்தோ இல்லைனா மற்றவர்கள் எழுதிய ப்ராஜெக்ட்லேருந்தோ நீங்கள் பார்த்து பண்ணக்கூடாது. இது அலௌடு இல்லை. அடுத்ததாக நீங்கள் நம்ம NIT திருச்சி மற்றும் அதோட நிறுவனங்கள் கிளப்ஸ் நடத்துகிற காம்படிஷனில் பங்கு பெறணும். இதுக்கான பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த காம்படிஷன்ஸ் லிட்ரரி காம்படிஷன்ஸாக இருக்கலாம், சயின்ஸ் ரிலேட்டட் காம்படிஷன்ஸாக இருக்கலாம், அண்ட் டிபேட் லெட்ஸ் சொசைட்டி ரிலேட்டட் காம்படிஷன்ஸாகவும் இருக்கலாம். உதாரணமாக MUN, பார்லிமெண்ட் எக்ஸெட்ரா. இதே மாதிரி NIT திருச்சி இல்லாத ஒரு நிறுவனம் நடத்துகிற காம்படிஷனில் நீங்கள் பங்கு பெறணும். இந்த காம்படிஷனுக்கும் பார்ட்டிசிபேஷன் மஸ்ட். இந்த காம்படிஷன்ஸ் காலேஜ் விட்டு வெளில இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாலும் அந்த காம்படிஷன்ஸை நீங்கள் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணணும். இதுக்கு அடுத்து நீங்கள் 3 எஸ்ஏஸ் கொடுக்கணும். 3 எஸ்ஏயில் ஃபர்ஸ்ட் SOP ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். இது நீங்கள் உங்களை பற்றி எழுதுகிற எஸ்ஏ. இந்த எஸ்ஏயில் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக நீங்கள் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அண்ட் என்ன கொடுக்க போகிறீங்கிறத பற்றி சொல்லணும். இந்த எஸ்ஏ 750 வேர்ட்ஸ் மிகாமல் இருக்கணும். அடுத்து எஸ்ஏ ஃபார் சொசைட்டி. நீங்கள் தினசரி வாழ்கிற சமுதாயத்தில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பார்க்குற ப்ராப்ளம்ஸை பற்றி இந்த எஸ்ஏல எழுதலாம். நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கான சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த எஸ்ஏவோட டோட்டல் வேர்ட் லென்த் 500 வேர்ட்ஸ். அடுத்ததாக எஸ்ஏ ஃபார் கம்யூனிட்டி. இது நீங்கள் இருக்கிற NIT கம்யூனிட்டியில் உள்ள மக்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பற்றி எழுதுறது. இந்த கட்டுரையில் நீங்கள் தினசரி பார்க்குற ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த கட்டுரையோட ஃபுல் லென்த் 500 வேர்ட்ஸ் மிகாமல் இருக்கணும். மேல் சொன்ன 3 கட்டுரைகளுக்கும் நீங்கள் பிளேகரிசம் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த தனிநபர் எழுதினதையோ இல்லைனா எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எழுதின ஏற்கனவே எழுதப்பட்ட கட்டுரைகள் அதர் ரிசோர்ஸஸில் நீங்கள் பார்த்து எழுதக்கூடாது. இதை ஜிதேஷ்ராஜ் ஸ்காலர்ஷிப் அலோவ் பண்ணுறது இல்லை. இதை நீங்கள் முக்கியமாக மறந்துடக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் கலந்துக்க போகிற காம்படிஷன்ஸ் நீங்கள் கலந்துக்கிற அகாடமிக் இயரில் இருக்கணும். அண்ட் அதுக்கான ப்ராப்பர் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் மேண்டேட்டரியாக சப்மிட் பண்ணணும். அண்ட் மேல் சொன்ன எந்த ரெக்குயர்மெண்ட்டில் உங்களுக்கு டவுட் சந்தேகங்களாக இருந்தால் அடுத்து வர மென்டார்ஷிப் செஷன்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம மென்டார்ஷிப் செஷன்ஸ் நம்ம காலேஜோட அலுமினிஸ் மூலமாக நடத்தப்படுது. உங்களுக்கு மொத்தம் 4 மென்டார்ஷிப் செஷன்ஸ் இந்த இயரில் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் மீடியா செக் பாயிண்ட் மினிட்டே சப்மிட் பண்ணணும். இதை வீடியோட அடுத்து வர பாகங்களில் பார்க்கலாம். ஹலோ, நான் இந்த அப்ளிகேஷன் சைக்கிளோட டைம்லைன் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நம்ம முதல்ல டைம்லைனோட ஆரம்பிக்கலாம். நம்ம டைம்லைனில் முதல்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த அப்ளிகேஷன் சைக்கிளோட முதல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லப்படும். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்போட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் எல்லாமே சொல்லப்படும். இந்த ஈவெண்ட் எல்லா அப்ளிகன்ஸும் மற்ற அப்ளிகன்ஸ் அண்ட் போன சைக்கிள்களோட ஃபைனலிஸ்ட் கூட டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இந்த ஈவெண்ட் January 3 அன்னைக்கு 3:30 நடக்கும். அடுத்ததாக நம்ம டைம்லைனில் இருக்கிறது மிட் இயர் செக் பாயிண்ட் அப்ளிகேஷன் சைக்கிளோட மிட்வேல, அதாவது பாதியில் நடக்கும். இந்த மிட் இயர் செக் பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லா அப்ளிகன்ஸும் அவங்க 4 ரிக்குவயர்மெண்ட்லேருந்து ஏதோ 2 எழுதி சப்மிட் பண்ணுவோம். அந்த 4 ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, உங்களோட ஃபார் த கம்யூனிட்டி எஸ்ஏ, அதாவது NIT திருச்சியில் இருக்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி நீங்கள் எழுதுறது. ரெண்டாவது ஃபார் த சொசைட்டி எஸ்ஏ, இந்த உலகத்தில் இருக்க கரண்ட் ட்ரெண்ட் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் பற்றி நீங்கள் எழுதுகிற எஸ்ஏ. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், நீங்கள் உங்களை பற்றி எழுதுகிற எஸ்ஏ. அண்ட் கடைசியாக ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட், உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி எழுதுகிற 1 பேஜ் ரைட்டம். இந்த நாளத்தில் நீங்கள் ஏதோ 2 எழுதி May 15 நைட் 11:59 சப்மிட் பண்ணணும். உங்கள் 2 டிராஃப்ட்டுமே ஒரு மென்டாருக்கு அனுப்புவோம். அவங்க அதை படித்து பார்த்துட்டு
உங்களுக்கு அவங்களோட ஃபீட்பேக் அண்ட் திருத்தங்கள் கூறுவாங்க. இந்த மிட் இயர் செக் பாயிண்ட்டை முடிக்கிறது கம்பல்சரி. இதை முடித்தா மட்டும்தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் சைக்கிளில் கண்டினியூ பண்ண முடியும். இதை முடிக்க தவறினா நீங்கள் அப்ளிகேஷன் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக விலக்கப்படுவீங்க. அடுத்ததாக நம்ம டைம்லைனில் இருக்கிறது அப்ளிகேஷன் டெட்லைன். இதுதான் நீங்கள் ஃபுல்லாக முடித்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான டைம். நீங்கள் ஏற்கனவே எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடித்த அப்ளிகேஷனை ஜூலை 21 நைட் 11:59 நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்ததாக டைம்லைனில் இருக்கிறது ஷார்ட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது முழுசாக முடித்த அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணவங்கள்லேருந்து 8 ஃபைனலிஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி ஆகஸ்ட் முதல் வாரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம டைம்லைனில் இருக்கிறது இன்டர்வியூஸ். இந்த செலக்ட் ஆன 8 ஃபைனலிஸ்ட்டுமே ஒரு ஃபைனல் இன்டர்வியூ ரவுண்டில் கலந்துப்பாங்க. இந்த இன்டர்வியூ ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நடக்கும். அந்த இன்டர்வியூ அண்ட் அவங்க அப்ளிகேஷனை வச்சு இந்த 8 ஃபைனலிஸ்ட்லேருந்து ஒரு வின்னரை நம்ம சூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த ஸ்காலர்ஷிப்போட டைம்லைன். அடுத்ததாக இந்த அப்ளிகேஷன் சைக்கிளோட ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ஈவெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு. இது ஜனவரி 3 அன்னைக்கு 3:30 நடக்கும். அடுத்ததாக 4 மென்டார்ஷிப் செஷன் நடக்கும். இந்த மென்டார்ஷிப் செஷனில் நம்ம NIT திருச்சியோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அலுமினை உங்களுக்கு எஸ்ஏ மட்டும் எப்படி எழுதுறதுன்னு இல்லாமல் அவங்களோட சொந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சில வாழ்க்கை பாடங்கள் பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் மென்டார்கிட்ட என்ன சந்தேகமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் மெயில் கூட அனுப்பிச்சு கேட்கலாம். ஆனால் மெயில் அனுப்பினா அவங்களுக்கு அட்லீஸ்ட் 3 days 3 நாளாவது ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. நீங்கள் மென்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறத இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு எல்லா வாரமும் ஆஃபீஸ் ஹார்ஸ்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முதல் 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவங்க மென்டார்கிட்ட அவங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். அது அப்ளிகேஷன் சைக்கிள் சம்மந்தமாகவும் இருக்கலாம், இல்லை பர்சனலாகவும் இருக்கலாம். இதுதான் இந்த அப்ளிகேஷன் சைக்கிளோட ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸோட டேட் அண்ட் டைம் பற்றியும் அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிதேஷ்ராஜ் ஸ்காலர்ஷிப்போட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மிட் இயர் செக் பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சே ஆகணும். நீங்கள் சப்போஸ் முடிக்கல அப்படின்னா ஸ்காலர்ஷிப் சைக்கிள்லேருந்து நீக்கப்படுவீங்க. ஆனால் நீங்கள் அதில் என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அதை வச்சு நாங்கள் எவாலுவேட் பண்ண மாட்டோம். அது வெறும் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை ஸ்காலர்ஷிப் சைக்கிளில் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்காலர்ஷிப் உருவாக்குனதுக்கான காரணம் என்னென்னா, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் சமுதாயத்தையும் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரணும். அதுதான் இந்த ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்ததுக்கான காரணம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி காமிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் துணையாக இருக்க முடியும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கோல்ஸ், இலக்குகள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாதையாக இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ.